மக்களே, ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா மாயா மற்றும் பூர்ணிமா எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட எங்களை உடனே இந்த ஷோ விட்டு லீவ் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் கதறலை பார்க்க முடியுது. என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த கேஸ் வந்து தினேஷுக்கு சாதகமாக போயிருந்தது. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா என்ற மாயாவுக்கு வந்து 3 கேஸ் போயிருக்காங்க. அந்த 3 கேஸுமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிருக்கு. குறிப்பாக இந்த கேஸ் வந்து ரொம்ப ஆப்போசிட்டாக போனது அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் இந்த மாதிரி வந்துட்டாங்க. பட் அதில் ஒரு கேவலமான விஷயம் என்னென்னா, ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது ஆர்ஜே பிராவோ கிட்ட ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும்போது என்னன்னாங்க, நான் அக்ரிமெண்ட்டில் 18+ வேர்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு வரலங்க, நாங்கள் அப்படி தாங்க பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க பூர்ணிமா. இது ஒரு ஷோ, சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாம் பார்க்குற ஷோவில் நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஆணித்தனமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது எவ்வளோ முழுக்க தவறு. இதே ஸ்டேட்மெண்ட்டுக்காக தானே பிரதீப் எல்லாரும் தவறுன்னு சொன்னோம், அந்த அளவுக்கு இதுவானோம். இப்போ அதே வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களே பூர்ணிமா, அது எவ்வளோ முழுக்க தவறுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. அங்கேருந்து வெளியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதான் மேக்கப் ரூம். அந்த மேக்கப் ரூமில் ஐயோ ஒரு கதறிலே இருக்குது. புள்ளி கேங் பயங்கரமாக கதறிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மாயா வந்து ஐயோ இந்த ஷோ மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, உடனே என்னை வெளியே எடுத்துருங்க, நான் எதனா ஒரு படம் பண்ணி கூட போச்சுக்கிறேன், இங்கேருந்து என்னை வெளியே எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் மாயா வந்து பிக் பாஸ்ன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கதறாங்க. அதில் என் கேஸை கூட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், ஸோ நான் ஒரு கேஸ் கொடுத்துருந்தாலும் அதை கூட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், இனிமேல் நான் கேஸ் கூட எதுவுமே பண்ண போடல, அந்த டாஸ்க் கூட நான் பங்கேற்கல, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அடுத்து பூர்ணிமா வந்து பயங்கரம் விஷ்ணு கிட்ட ஒரு வாக்குவாதம் நடந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அதில் விஷ்ணு ஏன் அந்த டாபிக் எடுத்துகிட்டு வரணும்னு எனக்கு புரியல அந்த இடத்துல. பட் அது விஷ்ணு வந்து அவருக்கு கிளாரிஃபை எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ அங்கெல்லாம் போட்டு அந்த டாப்பிக்கு பூர்ணிமாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத மாற்றி பேசுகிறாங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. பூர்ணிமா வந்து இந்த பக்கம் வந்து கதறாங்க, என்னதான் நடக்குது இந்த ஷோவில், எல்லாமே நம்ம பக்கம், எல்லா 3 கேஸுமே நம்ம பக்கம் தான் நியாயம் இருந்தது, எல்லாமே இருந்தது, பட் எல்லாமே ஆப்போசிட்டாக போயிருக்கு, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி என்னையும் அனுப்பிச்சிருங்க, இந்த வாரம் நான் எலிமினேட் ஆனாலும் சந்தோஷம், இல்லைன்னா நான் இப்பயே வெளியே போகிறதுனால சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. சரி வெயிட் பண்ணி கமல் சார் எபிசோடில் பார்ப்போம், கமல் சார் என்ன தீர்ப்பு சொல்கிறாரு பார்ப்போம் அப்படின்னோடனே, ஒருவேளை அவங்க பண்ணது தான் நியாயம்னு சொல்லிட்டாருன்னா அப்படியே ராங்குன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே அனுப்புறீங்க சார் அப்படின்ற மாதிரி நான் வெளியே வந்துடுறேன்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா பேசுகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜோவிகா, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, கமல் சார் மேலே எனக்கு 100க்கு 100 நம்பிக்கை இருக்குது, இந்த வாரம் நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள் நமக்கு ஆதரவாக தான் நடிக்கும், எல்லாமே இதுவாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இது ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஷ்ணு மேலே செம்ம காண்டில் இருக்காங்க ஜோவிகா. ஏன்னா வந்து முந்திரி கேட்ட கம்முன்னு உட்காரு அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் ஜட்ஜு சூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஷ்ணு வந்து ஜோவிகா வச்சு செஞ்சுட்டு அழ விட்டு போயிட்டார் அப்படின்றது. ஸோ அதனால் ஜோவிகா வந்து விஷ்ணு மேலே ஒரு கடுப்பு இருக்குது, விஷ்ணு அங்கங்கே கேப் கிடைக்கும் போதெல்லாம் சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம யார் ஐஷு, அவங்க வந்து கம்யூனிட்டி எதுக்கு பற்றி பேசுகிறாங்க, கம்யூனிட்டியை பற்றி பேசி என்னோட டிக்னிட்டியே போச்சு, என்னோட இதுவே போச்சு. ஏமா நீ நிக்சன் கூட பண்ணுறதெல்லாம் பார்த்தா உங்கள் வீட்டில் என்னமா நினைப்பாங்க, நீ நிக்சன் கூட அந்த கம்யூனிட்டின்னு பேசுகிற, நிக்சன் கூட இப்படி சுற்றுறதெல்லாம் பண்ணுறதை பார்த்தா வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக நினைப்பாங்களா, அப்போ உங்கள் டிக்னிட்டி எங்கேமா போச்சு, எங்கே போச்சு, அடுத்தவனை பேசுறதுக்கு மட்டும் வாய் வருது, ஆனால் நீங்கள் அதை செயல்படுத்தி நடக்கிறீங்களா இல்லை. இதில் வேறு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க மக்களே, அவங்க பேசுனதுலாம் நியாயம்ன்ட்டு, அது ஒரு காமெடியாக அது தப்புன்னு, அதுக்கப்புறம் மாயா தப்புன்னு நினச்சா நான் ரியலைஸ் பண்ணிக்கிறேன், நான் சாரி கேட்டுறேன் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அப்படின்னு பார்த்தா நீங்கள் இப்போ அது கலர் குருவி மண்டை அப்படின்றது நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் நிக்சனுக்கு பீரியட் வந்துச்சா அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க, இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் ஒரு பசங்க வந்து எதனா சொல்லியிருந்தா தப்புன்னுவீங்க, பாடி ஷேமிங் இதெல்லாம் சொல்லுவீங்க. கூல் சுரேஷ் அன்றைக்கி பேசுனது அவ்வளோ தண்டிச்சு கேட்டீங்க, இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது வந்து நியாயம் இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆதரவாக வரலாம்னு பொங்குறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம். கமல் சார் எபிசோடில் பயங்கரமான சம்பவம் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி டைவர்ட் பண்ணி எப்படியாவது எடுத்துகிட்டு போனோன்ற மாதிரி நினைக்கிறதே முழுக்க தப்பு அப்படின்றது தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. வெளியே வந்து அர்ச்சனா ஒரு பக்கம் நிக்சனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நிக்சன் அன்றைக்கி பிரதீப்புக்கு என்ன பண்ணீங்க, இதுக்கெல்லாம் வந்து தப்புன்னு சொன்னீங்களா, அப்போ இதுவும் தப்பு தான், தப்புன்னு பெருசாக சின்னதெல்லாம் பார்க்கக்கூடாது, தப்புனா தப்பு, யார் பண்ணாலும் தப்பு தான், அதை புரிஞ்சுக்கும், அதுக்கேற்ற மாதிரி நடு, இது வந்து தப்பு இல்லைன்னா சொல்லவே முடியாது, தப்பு யார் பண்ணாலும் தப்பு, அதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிக்கிறாங்க. இதில் வந்து ஐஷு சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் என்னால் ஏற்றுக்க முடியல. ரொம்ப டாக்ஸிசிட்டியாக இருக்குது இந்த வீடு, இதெல்லாம் இருக்குது, அவங்க வந்ததால டாக்ஸிசிட்டியாக இருக்கா, ஏமா அவங்க கூட இருக்கிற உங்க கேங்கால தான் இந்த வீடு இல்லை, வீட்டுக்கு வெளியே டாக்ஸிசிட்டியாக இருக்குது, இந்த பப்ளிக் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு கடுப்பில் இருக்காங்க, எல்லாம் உங்களால் அந்த புள்ளி கேங்கால தான், அவ்வளோ டாக்ஸிசிட்டி நீங்கள் தான் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணல, அந்த கேங்கை ஸ்ப்ரெட் பண்ணல. அவங்க ஒரு நியாயத்தை கேள்வி கேட்டால் நீங்கள் அப்படியே குரூப்பாக வந்து அட்டாக் பண்ணுறது என்ன, இதெல்லாம் பண்ணுறது என்ன, இதில் வேறு பழியை தூக்கி வேறு அவங்க மேலே பண்ணுறது, இவங்க பண்ணுறது எல்லாம் நியாயம், அவங்க பக்கம் தூக்கி பழியும் போட்டுருவீங்க, எல்லாத்தையும் போட்டு நாங்கள் நிரபராதிகள் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, எதுக்கு இதை வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் திரும்ப மாட்டாங்க, அவங்க எப்பவுமே இப்படி பண்ணிட்டு நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு பேசிட்டு முட்டு கொடுத்துட்டு தான் இருக்கணும். கமல் சார் எபிசோடில் வந்து சம்பவத்தை செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.